மாத கடைசியில கையிருப்பு குறையுது அப்படிங்கும்போது நம்மள எனக்கு ஒரு 100 ரூபா கொடு, 10 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி அடுத்த மாதம் முதலமைச்சரா இருக்கும் அந்த சாப்பாடை சாப்பிட்றது வந்து மூக்கு கிட்ட கொண்டு போக முடியல, அந்த மாதிரி வாடை வருது, இது எப்படி நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கும் போது ஏன் மக்கள் இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது நான் அது சாப்பிட தவறுங்கன்னா எப்படி அது என்ன கஷ்டப்படுறாங்கிறத தெரிஞ்சாதானே அதை சரி செய்யறதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணுவேன். அப்போ வந்து சோ அவர்கள் கண் கலங்கி போனார். நேரு அவர்கள் இங்க வந்திருக்கும் போது தாத்தா வாசல்ல படுத்து தூங்கியிருக்காங்க. அப்ப அவரோட கொரட்ட சத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேருவை தூங்கவே விடலையாம். யார் இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கான், இப்படி கொரட்ட சத்தம் என்னால தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடிச்சு பத்துன்னு அப்ப சொன்னாராம். வாக்கரிசி சொல்லுவாங்கல்ல, ஸோ போடும்போது அத்தனை காயின்கள் வந்துச்சான், அவ்வளோ பைசா எல்லாருமே போட்டாங்களாம். ஸோ அதெல்லாம் கூட வந்து இது என்ன இப்படி முசுடா இருக்காரு, இப்படி கோவப்படுறாரு, உடனே இருக்க சொல்லலாம் மாட்டாங்க, எல்லாம் இப்படி வராங்க பார்க்க வராங்க, யார் யாரோ பார்க்க வராங்க, நம்ம வந்தா மட்டும் போக சொல்றாங்க. இறைச்சி குளிக்கிறது ரொம்ப இஷ்டம், அதெல்லாம் கணக்கே இல்லாம குளிச்சுட்டே இருக்கலாம். இந்த தண்ணியை பார்த்தா இஷ்டம். நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும், அதுவும் எங்க ஊர் ஸ்டைல்ல வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். 47 வந்து சுதந்திரம் அடைஞ்சது. 49 வந்து அந்த பாலமந்திர் டி நகர்ல இருக்க அந்த பாலமந்திர்ல வந்து 2 குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சு, இந்த குழந்தைங்களை இனிமேல் நீங்க தான் பார்த்துக்கணும், இனிமேல் இந்த மாதிரி அனாதை பிள்ளைங்க வந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்க தான் நடத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு இடமும் ஒதுக்கி கொடுத்து அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பெருந்தலைவர் காமராஜருடைய பேத்தி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து ஸ்டேஜில் என் காலில் விழுந்துட்டாங்க. நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. மீடியா மைண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காமராஜர் அவர்களுடைய பேத்தி கமலிகா காமராஜ் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நிறைய காணொலிகள் நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை காமராஜர் அவர்கள் இருக்கும்போது நீங்கள் இருந்திருந்தாலோ இல்லை வந்து இந்த நிலைமையில காமராஜர் அவர்கள் இருந்திருந்தாரோ உங்களுடைய சேவைகள் எப்படி இருந்திருக்கும்? இன்னும் தாத்தா கிட்ட நிறைய லேர்ன் பண்ணியிருப்பேன். இன்னும் எப்படி நான் செய்யணுன்றதை கேட்டு தெரிஞ்சிருப்பேன். எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால ஒன்று தாத்தா வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், இதுக்குள்ளேயே வர வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா அடம் பிடிக்கிற பேத்தி ஏதாவது ஒன்று பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லி இன்னும் நிறைய பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். என்னைக்காச்சும் நினைச்சது உண்டா ஒருவேளை நம்ம இருந்திருந்தோம்னா தாத்தா இதை கேட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு? நிறையவே. நான் தாத்தாவை பார்த்ததில்லை. நான் தாத்தா தவறினதுக்கு அப்புறம் ஒரு 5 ஆண்டு கழிச்சு தான் நான் பிறந்தேன். ஸோ அதனால வந்து என் தாத்தாவை பார்க்குற வாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால சின்ன வயசுல அதை யோசிச்சனோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் இப்போ ஒரு 20 ஆண்டு காலம் தாத்தாவை பார்க்கல, அவர்கிட்ட பேச முடியலன்ற அந்த ஆதங்கம், அந்த ஏக்கம் நிறையவே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட மைண்டில் இருக்கும். ஏன்னா பொதுவாக நான் அடிக்கடி வந்து அப்ராட் ட்ராவல் பண்ணும்போது யோசிக்கிற விஷயங்கள், வெளிநாடுகளில் இருக்கிற அரசு பள்ளிகளாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ரோடு வசதிகளாக இருக்கட்டும், அந்த ஒழுக்கங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம நாட்டிலேயே இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏன் இல்லை, அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற வந்து எண்ணம் நிறையவே இருக்கும். ஸோ நம்ம நாடை சுபிட்சமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அதை வந்து கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக கொண்டு வரணுன்ற அந்த எண்ணம் நிறையவே இருக்கும். ஸோ அதை வந்து தாத்தா கிட்ட இன்னும் என்னோட எண்ணத்தையும் அவரோட புத்தி கூர்மையும் சேர்த்து செய்யறதுக்கு என்னன்றதை கேட்டிருப்பேன். கண்டிப்பா மேம். நீங்க வந்து முதலா நம்ம தாத்தா இது பண்ணியிருக்காரா அப்படின்றது ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். நார்மல் வந்து ஒரு எப்படி ஒரு மனுஷனால இப்பெல்லாம் யோசிக்க முடியும்? இல்ல, அதுதான் சொல்றேன். ஒரு அருவியை பார்த்தா கூட அதை சேமிச்சு வைக்கணும்ன்ற எண்ணம் எப்படி வந்தது? நம்ம கேரளா சைடு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு மார்த்தாண்டம் இது சைடு தொட்டிப்பாலம், அதெல்லாம் எப்படி அந்த அளவுக்கு நுணுக்கமான ஒரு எண்ணம் எப்படி இவருக்கு வந்துச்சு? படிக்காத மேதைன்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு பூலோகத்தை அளந்தது எப்படி, அந்த அளவுக்கு கால்குலேஷன் எப்படி கிடைச்சது? ஒரு செகண்ட்ல வந்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சா சரியா இருக்கும்னு அந்த எண்ணம் எப்படி தோணுச்சு அப்படின்ன போது இதெல்லாம் யோசிக்கும் போது இவரால் மட்டும்தான் அப்படிங்கிறது தோணும். அவர் வழியே போய் நம்ம யோசிச்சாலும் அந்த அளவுக்கு நம்மளால யோசிக்க முடியுமான்றது தோணாது. ஸோ அதனால அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். இவர் இருந்த 9 ஆண்டு காலத்துல வந்து 2ஆம் இடத்துல வந்து நம்ம வந்து தொழிற்சாலைகளா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம வந்து 2வது இடத்துல வந்தது வந்து ஒரு பெரிய வியக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த 9 ஆண்டு காலமே இத்தனை விஷயங்களை செஞ்சது. இன்னும் தாத்தா கூடுதலாக இருந்தாக்கா இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் இவரோட எண்ணம் யங்ஸ்டர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுனால அவரோட பதவியும் சரி மற்ற விஷயங்கள்ல இருந்து பின்தங்கி அவர் வெளியே போகணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ இன்னும் தாத்தா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்ற அந்த எண்ணம் இருக்கும் எனக்கு.
உங்களுக்கு ஏதாச்சும் தோணி இருக்கா இனிமேல் வந்து தாத்தா மாதிரி ஒருத்தர் வருவாரா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? யோசிப்பேன். இவங்கெல்லாம் வந்து கடவுள் மாதிரி, நம்ம மனுஷால் கூட வந்து ஒரு கடவுளா வந்து பிறந்து நம்மளோட டிராவல் பண்ணி மறைஞ்சு போயிட்டாங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரி வருவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். அப்படி வந்தா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் இந்த நாடு இன்னும் சுபிட்சமா இருக்கும். இல்லைன்னா இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணமாவது வரட்டும் அப்படின்றத யோசிப்பேன். எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் உங்களுடைய குடும்பத்தை பத்தி தெரிஞ்சு. தாத்தாக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறமா அவர் 6வது வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. படிச்சதுக்கு அப்புறமா வந்து ஏழ்மை நிலை காரணமாக அவங்க வந்து அவங்க மாமா கிட்ட வந்து இவர் வந்து போய் வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலை. ஆனா தாத்தாக்கு எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா காந்தி வழியை ஃபாலோ பண்றது, இந்த நாட்டுக்காக திண்ணை பிரச்சாரம் வந்து முதல்ல வந்து திண்ணையில உட்காந்து பேசுவாங்க. அது பெரியவங்க வந்து உங்க ஏஜ் என்னோட ஏஜ்லலாம் கூட நம்ம பார்த்துருப்போம், பெரியவங்களாம் திண்ணையில உட்காந்து பேசுவாங்க. வீட்டு விஷயங்களா இருக்கட்டும், வெளி விஷயங்களா எதுனாலும். அது மாதிரி அந்த காலத்துல இங்க இருக்க விஷயத்த இந்த மாநிலத்துல இருந்து இந்த மாநிலத்துக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு அந்த திண்ணையில உட்காந்து பேசுற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தாத்தா வந்து கவனிப்பாங்களாம். அந்த என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் செஞ்சாலும் அவருக்கு வந்து நாட்டம் வந்து இந்த நாட்டு மேலேயும் மக்கள் மேலேயும் தான் கூடுதலாக இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டு இது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டு சூழ்நிலை வந்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஒரே மகன், ஒரு தங்கை, தகப்பனார் இல்லை. அப்படின்னும் போது வீட்டை கவனிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இது தள்ளப்பட்டாங்க. இருந்தாலும் அவருக்கு வந்து இது மேலே நாட்டம் அதிகமாக இருந்ததுனால தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அப்பயே இருக்கும்போது ஒரு இடங்களுக்கும் போயிட்டு வந்து என்ன சொல்றது, கொடி கட்டுறது, அப்புறமா வந்து துண்டு பிரச்சாரம் பண்றது, இங்க இருக்க விஷயத்த அங்கே கன்வே பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாத்தா நிறைய பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பாட்டியால வந்து அதை வந்து வந்து வேண்டான்னு சொல்லி இது பண்ணாலும் இவருக்கு அது மேல எண்ணம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தவிர்க்க முடியல. அதுக்கப்புறமா சின்ன சின்ன விஷயங்கள்னால சிறைவசம் அப்பயே 1 நாள் 2 நாள் இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்படிலாம் இருக்கும்போது நாட்டு மக்கள் மேலே இந்த அளவுக்கு அளவில்லாத பற்று இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் வந்து பாட்டி வந்து குறைச்சிக்க தான் செஞ்சாங்க. அதன் வழியே வந்து காந்தி மேலே அதீத ஈடுபாடு இருக்கும்போது குஜராத்தில் நடந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து தாத்தா இங்கேருந்து போக வர அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கட்சி சார்ந்த விஷயங்கள், கொடி கட்டுறதுலேருந்து எல்லா விஷயங்களுக்குமே வந்து தாத்தா இறங்கி வேலை பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு மெனக்கெட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈடுபாடு நேரு வரைக்கும் போய் சேர்ந்தது. அப்போ ஒரு வாட்டி சத்தியமூர்த்தி அவர்கள் வந்து இவரோட குருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு முறை வந்து நேரு அவர்கள் இங்கே வந்திருக்கும் போது தாத்தா வாசல்ல படுத்து தூங்கியிருக்காங்க. அப்போ அவரோட கொரட்டை சத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேருவை தூங்கவே விடலையாம். யார் இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கான், இப்படி கொரட்டை சத்தம், என்னால் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நம்ம கட்சிக்கு வந்து பயங்கர ஈடுபாடோட வேலை பார்க்குற ஒரு நபர் தான், ஸோ காமராஜர்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இதே நேரு அவர்கள் வந்து ஆனால் அடிச்சு பத்துன்னு அப்போ சொன்னாராம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம்க்கு அப்புறமா அதையே மாற்றி இந்த நாட்டை வந்து திருப்பி பார்க்குற அளவுக்கு செய்கிற ஒரு உன்னத தலைவனா காமராஜர் இருப்பாரு அப்படின்னு சொன்ன பெருமையும் உண்டு. ஸோ அந்த அளவுக்கு ஈடுபாடு இந்தியாவில் தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வரைக்கும் இவரோட உழைப்புகளும் கட்சி மேல வச்சிருந்த பற்றுதலும் நம்பிக்கையும் வந்து அந்த அளவுக்கு அவரை கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால அங்க அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து பின்பற்றினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் சொல்ல போனால் நுணுக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ காமராஜர் அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தாலே எப்படி அப்படின்னா குடும்பத்துக்கிட்ட வந்து டைரக்டாக வந்து என்ன பண்ண மாட்டார், அன்பை காட்ட மாட்டார், நேருக்கு நேரம் காட்ட மாட்டார். ஸோ உண்மையிலே அப்படி தான் இருப்பாரா? இல்லை, பாசம்லாம் இருக்கும். என்ன பயம் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப நெருக்கமாக அம்மா மேலே பாசமாவோ தங்கச்சி மேலே பாசமாக இருந்தால் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து முதலமைச்சராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமை கொண்டாடிட்டு வந்து இருந்துட போகிறாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருந்தது. அரசு பணமாக ₹1 இருந்தாலும் அது வந்து மக்களுக்காக பணி செய்யணுமே தவிர நம்ம சொந்த செலவுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இப்போ பாட்டி வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாலும் பாட்டியை பார்க்கறதுக்கு சொந்த பந்தங்கள் வருவாங்க. ஏன்னா ஊர்ல இருந்து வராங்க. இப்போ நம்ம ஈஸியா நம்ம வந்து இங்க இருந்து இந்த ஊருக்கு நம்ம போறோம்னா ஈஸியா நமக்கு இப்போ டிராவலிங்லாம் நிறைய இருக்கு. அப்போ அப்படி கிடையாது. வராங்க அப்படின்னாவே அது பெரிய விஷயமா இருக்கும். சென்னை வராங்கன்னா அது பிரம்மாண்டமா இருக்கும். அப்படின்னும் போது அவங்கள பார்க்கறதுக்கு சொந்த பந்தங்கள் வரும்போது அவங்களுக்கு ஒரு காஃபியாவது கொடுக்கணும், அதுக்கு செலவாகும்ல. அதனால அதுக்கு தேவையில்லை. எதுக்கு? அதனால அம்மா இங்கே இருக்கிறது நல்லது, அதான் ₹130 நம்ம கொடுக்குறோம்ல அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும் உண்டு. வந்த உடனே வந்து ரிட்டர்ன் டிக்கெட் கையில் வச்சுருந்து அம்மா கிளம்புங்கன்னு சொன்னது நிறைய வாட்டி. அதை வந்து பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினதும் உண்டு. இதை சொல்லி புலம்புனதும் உண்டு, வயசான காலத்தில் என் மகனோட என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. அதனால அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இருந்திருக்கு. உங்களுடைய அப்பாவா இருக்கலாம், இல்லை உங்களுடைய தாத்தாவா இருக்கலாம், இவங்க வந்து ஐயா காமராஜரை பற்றி உங்ககிட்ட என்ன பேசுவாங்க? சொந்த பந்தங்கள் வந்து எப்பொழுதும் கிட்ட வச்சுக்கிட்டதே இல்லை.
அதாவது எங்க ஆச்சப்பா, அதாவது இவரோட தம்பி, அவங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா 7 பிள்ளைங்க. பீச்சுக்கு போயிட்டு ஒரு வாட்டி போயிருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்க எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் பார்க்கணும்னு சொல்றாங்க, கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் தான், கிளம்புங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. அப்போ வந்து எங்க அம்மாலாம் சின்னதா இருக்கும்போது சொல்லுவாங்களா, இது என்ன இப்படி முசுடா இருக்காரு, இப்படி கோவப்படுறாரு, உடனே இருக்க சொல்லலாம் மாட்றாங்க, எல்லாம் இப்படி வராங்க, பார்க்க வராங்க, யார் யாரோ பார்க்க வராங்க, நம்ம வந்தா மட்டும் போக சொல்றாங்க அப்படிங்கிற அந்த சின்ன வயசுல அந்த எண்ணம். ஸோ இது வந்து எப்பொழுதுமே தாத்தா கிட்ட இருந்தது. ஆனா அது கோவம் கிடையாது. ஒரு முதலமைச்சர் வீட்டில இருந்து ஒரு ஃபோனோ இல்லைன்னா இங்க இருந்து நான் பேசுறேன்ற ஒரு வார்த்தையோ அது வந்து மிஸ்யூஸ் பண்ணிட போறாங்கன்ற அந்த கவனம் அவர்கிட்ட எப்பொழுதுமே இருந்துச்சு. அந்த ஒரு ரீசன் தான். ஸோ அதனால வந்து எல்லா விஷயத்துலையும் கலந்துக்குவாங்க, எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க, ரொம்ப அக்கறையாகவும் இருப்பாங்க. ஆனா அது குடும்பத்துக்குள்ள முதலமைச்சரா இருந்து வெளியில வரும்போது அது வேற, முதலமைச்சரா இருக்கும்போது அந்த ஃபேஸே டோட்டலா வேற. பெருசா பந்தா கிடையாது, பெருசா கார் கிடையாது, 2 வேட்டி 2 சட்டை மட்டும்தான் இது பண்ணிக்கிட்டாரு. இப்போ இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள பேசிக்கிறது உண்டா? இவ்வளோ பெரிய பதவியில இருக்காரு, இப்படியே இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்களா? இல்ல, தாத்தா வந்து அதுல வந்து அவங்க துணியை அவங்க தான் துவைச்சி யூஸ் பண்ணுவாங்க. காலையில சாயந்தரம் 2 வாட்டி கண்டிப்பா குளிச்சு ஆகணுன்றது. பச்சை தண்ணியில குளிப்பாங்க. தண்ணி இறைச்சி குளிக்கிறது ரொம்ப இஷ்டம். அதனால கணக்கே இல்லாம குளிச்சுட்டே இருக்கலாம், அந்த தண்ணியை பார்த்தா இஷ்டம் அந்த மாதிரி. மற்றபடி வந்து இப்படி இருக்காருன்னு சொல்லி அப்போ வந்து இந்த பகட்டுலாம் இல்லை. ஏன்னா பெற்றவங்களும் ஏழ்மையா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஏழ்மையில இருந்து அவங்க வளர்ச்சியும் அடையல. இதே பார்த்துருக்கும் போது சரி மக்களுக்கு நல்லது செய்யறான், இவன் போனா மக்கள்லாம் தேடுறாங்க அப்படின்னும் போது என் பிள்ளைய வந்து இந்த ஊருக்காக நான் தத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் பாட்டி சொல்லியிருக்காங்க. அதனால பாட்டி வந்து அதை விமர்சனமா சொன்னதும் கிடையாது, அதை வந்து ஒரு மாதிரி ஏளனமா நினைச்சதும் கிடையாது. அவங்களும் அப்படியேதான் இருந்தாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு முறை வந்து நாகம்மாள் அவங்க தங்கச்சி வந்து நான் சென்னை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. வரும்போது அப்போ வந்து தாத்தாவால நேரம் கிடையாது, முதலமைச்சரா இருக்காங்க, அதனால முடியாதுன்னு சொல்லும் போது என்னாச்சு, எங்க ஆச்சப்பா கிட்ட சொன்னாங்க, நீ கூட்டிட்டு போய் அண்ணாமலையை சுத்தி காமி, காஞ்சிபுரம் போகணும்னு சொன்னாங்க, மகாபலிபுரம் போகணும்னு சொன்னாங்க, கோயில் ஸ்தலங்கள் பார்க்கணும், இந்த இடத்த பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து கார் மட்டும் கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு அப்போ வந்து தாத்தாவோட காரை எடுத்துட்டு இவங்க போயிருக்காங்க. பெட்ரோல் வந்து உன்னோட பணமா இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு 300 ரூபா செலவாச்சான். அது வந்து தாத்தா தான் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாச கடைசியில வந்து அதை டேலி பண்ணிக்கலாம், அதாவது எனக்கு வந்து பணம் வந்த உடனே நான் உனக்கு கொடுத்துறேன், எனக்கு சம்பளம் வந்த உடனே கொடுத்துறேன்னு சொல்லி தாத்தா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. தாத்தா வந்து எங்க தாத்தா கிட்ட சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பாயிண்ட்லயும் பெட்ரோல் ஸ்டேஷன்ல நிற்கும் போதெல்லாம் பெட்ரோல் போடும்போது கவர்மெண்ட் இதுன்னும் போது அவங்க ஃப்ரீயா போடணும் அப்படின்னும் போது இல்ல இது வந்து பணம் கொடுத்து தான் போடணும்னு சொல்லி அது கண்டிப்பா சொன்னதும் உண்டு. ஸோ அது வந்து எங்க ஆச்சப்பா கூட டிராவல் பண்ணதுனால அதையும் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு மனிதர், அப்படிதான் இருந்தாங்க, அப்படிதான் மறைஞ்சாங்க. நம்ம கார்ல நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க வெளியே கூட்டு போறோம் அப்படின்னாலே வந்துட்டு நான் பணம் கொடுத்து தான் போடுவேன், ஃப்ரீயா போடக்கூடாது அப்படின்ற ஒரு. தன்னோட குடும்பத்துக்குள்ள யார் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பார்? எங்க ஆச்சப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அவரு தான் தனியா போயிட்டு வருவாங்க. எதுனாலும் வேணும்னாலும் சரி, எது வாங்கணும்னாலும் சரி தாத்தா கிட்ட கேட்பாங்க, வாங்கிட்டு போய் கொண்டு போய் கொடுப்பாங்க, பணம் கொடுத்துருவாங்க உடனே. மாத கடைசியில கையிருப்பு குறையுது அப்படின்னும் போது நம்மளே எனக்கு ஒரு 100 ரூபா கொடு, 10 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி முதலமைச்சரா இருக்கும்போது 10 ரூபா கடன் வாங்கியிருக்காரு. ஆமா, 10 ரூபா கடன் எப்பொழுதுமே. அது வந்து கடைசி நேரத்துல கொஞ்சம் கை இருப்பு நமக்கே கஷ்டமா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது தாத்தா அந்த மாதிரி கேட்பாங்க. கேட்கும்போது கொடுப்பாங்க. அடுத்த மாசம் சம்பளம் வந்த உடனே தாத்தாக்கு எங்க ஆச்சப்பேட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி எங்க ஆச்சப்பேட்டை தான் இருக்கும். அதே மாதிரி பாட்டி வந்தாலும் எங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ ஸ்டே பண்ணிட்டு இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு போவாங்க, நல்லது கெட்டதுனாலும் சரி அந்த மாதிரி. அது வந்து அவங்க நாகம்மாளோட மகன்கள் அவங்களெல்லாம் வந்து கூட கிட்ட நெருக்கவே விட மாட்டாங்க. அதே மாதிரி பாட்டி தவறினப்ப விருதுநகர்ல தவறும் போது அப்போ வந்து கையில பைசா தாத்தா கிட்ட அவ்வளவா இல்லை. இங்க வந்திருந்தாங்க. அப்போ வந்து அந்த வாக்கரிசி சொல்லுவாங்கல்ல, ஸோ போடும்போது அத்தனை காயின்கள் வந்துச்சான், அவ்வளோ பைசா எல்லாருமே போட்டாங்களாம். ஸோ அதெல்லாம் கூட வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்ததா சொல்லுவாங்க. அப்போதான் அப்போத்துலேருந்து தான் தாத்தா மேல் துண்டு போடுற பழக்கமும் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த தலப்பா கட்டுறது இதெல்லாம் வந்து பண்ணும்போது அப்போ மேல் துண்டு போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த இது அதே மாதிரி எங்கே போனாலும் கதர் ஆடைகள் சட்டை கொடுக்குறாங்க, துண்டுகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கதர் ஆடைகள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த துண்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் பாலமந்திர் சொல்லிட்டு தாத்தா வந்து
47 வந்து சுதந்திரம் அடைஞ்சது. 49 வந்து அந்த பாலமந்திர் டி நகர்ல இருக்க அந்த பாலமந்திர்ல வந்து 2 குழந்தைங்களை கொண்டு வந்து விட்டுட்டு மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சு, இந்த குழந்தைங்களை இனிமேல் நீங்க தான் பார்த்துக்கணும், இனிமேல் இந்த மாதிரி அனாதை பிள்ளைங்க வந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்க தான் நடத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு இடமும் ஒதுக்கி கொடுத்து, அதுக்கப்புறமா வந்து அந்த பிள்ளைங்களையும் பார்த்துக்கணுன்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போ அந்த இது பாலமந்திர் வந்து 170 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அதனால அந்த பிள்ளைங்க மேலே இன்னும் கூடுதல் பற்று இருக்கும். எப்போ ஊர் சைடு எங்கே போனாலும் கதர் துண்டுகள் வந்ததுன்னா உடனே அந்த கதர் துண்டுகள்லாம் சேகரித்து அந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாராம். அந்த பிள்ளைங்க சட்டை ஏதாவது தச்சு போட்டுக்கிட்டோம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இது யாருக்கு தேவை, இது யாருக்கு கொடுத்தா சரியா இருக்கும்ன்றத யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணுவாங்க தாத்தா. ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பொதுவாகவே அவர் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னா தாத்தாக்கு பிடிச்சது நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் ஊர் ஸ்டைலில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி வைப்பாங்க நாட்டுக்கோழி? தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். விரால் மீன் ரொம்ப பிடிக்கும் தாத்தாக்கு. ஸோ இது ரொம்பவே பிடிச்ச உணவகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி அவரோட இதில் வந்து தயிரும் கீரையும் இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. இவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நம்ம எல்லாம் பார்த்தது தான், முட்டை தான் அவரோட இது. ஸோ ஏன்னா என்னோட கையிருப்பு இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நாங்கள் வீட்டில் செஞ்சாலும் கொண்டு போய் கொடுத்தாலும் அதை வாங்கிக்குவாங்க. அடுத்து இனிமேல் கொண்டு வர வேண்டான்றதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் தாத்தா கிட்ட உண்டு. ஸோ அந்த மாதிரி மற்றபடி வந்து எது கொடுத்தாலும் மனநிறைவோடு சாப்பிடுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, தாத்தா ரேஷன் அரிசி தான் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா வந்து என்னோட மக்கள் இதுதான் சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது நான் அதை சாப்பிட்றது தவறு இல்லைன்னு சொல்லிட்டு, இதை வந்து ஒரு வாட்டி கூட அந்த சாப்பாடை சாப்பிட்றது வந்து மூக்கு கிட்ட கொண்டு போக முடியல, அந்த மாதிரி வாடை வருது, இது எப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது, என் மக்கள் இதை தானே சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது நான் அது சாப்பிட தவறுனேன்னா எப்படி, அது என்ன கஷ்டப்படுறாங்கிறத தெரிஞ்சாதானே அதை சரி செய்யறதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணுவேன். அதனால வந்து இருக்கட்டும், இதுவும் அரிசி தானே அப்படின்னு சொன்னதும் உண்டு. அப்போ வந்து அவர்கள் வந்து கண் கலங்கி போனாராம். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து எங்கள் ஆச்சப்பா சொல்லியிருக்காங்க. என்னைக்காச்சும் வந்து எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமிதம் இருந்திருக்காங்க? நிச்சயமா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இப்போ நிறைய விஷயங்கள் நான் ஒரு இடங்கள்ல போய் பார்க்கும்போது பேசும்போது, இப்போ கூட இன்னைக்கு பார்க்கலாம். நான் திருமலைப்பிள்ளை ரோட்ல இருக்கும்போது உள்ள வரும்போதே தாத்தாவோட வீட்டை கோயில் மாதிரி தொட்டு கும்பிட்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண் கலங்கி போவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மைக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும். இவங்களோட பேத்தி அப்படின்னு சொல்றது எனக்கு ஒரு பெரிய அடையாளமா இருக்கும். இந்த அடையாளத்தை வச்சு இன்னும் நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்னும் வேகமும் வெறியும் தான் அதிகமாக இருக்குது. இதை இன்னும் சரிவர கொண்டு போகணும், இன்னும் தாத்தா விட நல்ல ஒரு பேத்தியாக நான் இந்த இடத்துல இருக்கணும், காமிக்கணும் அப்படிங்கிற. நீங்கள் கண் கலங்கியதுண்டா? ஒரு முறை வந்து நான் டெல்லி போயிருந்தப்ப தமிழ் சங்கம் அது வழியாக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் நான் பேசியிருந்தேன். அப்போ வந்து ஒரு 75 வயது இருக்கும் அந்த முதியவர். அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பெருந்தலைவர் காமராஜருடைய பேத்தி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும்போது அவங்க என்ன பார்க்கறதுக்காகவே ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி அங்கேருந்து அவங்க என்ன பார்க்கணுன்னு வந்திருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு என்னை பார்க்கணுன்னு தான் மெயினாக வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்டேஜில் என் காலில் விழுந்துட்டாங்க. காலில் விழுந்தோடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நான் உடனே உட்காந்துட்டேன் கீழே உட்காந்துட்டு, எதுக்கு இப்படி காலில் விழுறீங்க, எனக்கு ஒன்றும் முடியல அப்படின்ட்டு. இல்லை, இப்பேற்பட்ட தலைவரோட பேத்தி ஏதாவது ஒன்று பண்ணிட மாட்டிங்களா நீங்கள், தாத்தாப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் எல்லாம் செய்யணும், நீங்கள்லாம் வெளியே வரணும் அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள் வந்து தாத்தா மேலே இன்னும் எந்த அளவுக்கு அந்த பற்றுதலோட மக்கள் இருக்காங்க, இன்னும் அந்த ஏக்கம் இருக்குது, இன்னும் ஏதாவது நடந்துராதான்ற அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னும் போது எனக்கு அன்னைக்கு உண்மைக்கே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அவ்வளோ பெரியவர் நம்ம காலில் வந்து விடுறாங்கன்னா அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம என்ன செய்யணும், அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னும் போது இன்னும் நிறைய தேடுதல் எனக்குள்ளே இருந்தது. நிச்சயமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நிச்சயமாக பண்ணுவேன். கண்டிப்பாக உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம என்னதான் வெளியே சுற்றி நிறைய புத்தகங்கள் படித்தாலும் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு குடும்ப வாரிசாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல அது வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கலாம். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த தகவல் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.